அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் நாட்டின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் மெஷினரி பார்க் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசோட கான்பூர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கான்பூர் பகுதியில தான் நமக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் மெஷினரி பார்க் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு கீழ பார்த்தோம்னா, பிஎம் மித்ரா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிறது நெறைய இடங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. மித்ரா அப்படின்னு பார்த்தோம்னா, மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த மித்ரா பார்க், மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா? இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? விருதுநகர்ல தான் நமக்கு இருக்கு. ஸோ, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெக்ஸ்டைல் உற்பத்தியில பார்த்தீங்கன்னா, அதிகமான இயந்திரங்கள் வந்து தேவைப்படும். ஸோ, அதற்காக பார்த்தீங்கன்னா, ஒரு இயந்திர பூங்காவ அமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையா வச்சிருந்தாங்க மத்திய அரசாங்கம். அதற்கு கீழ இப்ப முதல் ஜவுளி இயந்திர பூங்கா அப்படிங்கிறது கான்பூர்ல வர இருக்கு. சரியா? அடுத்தது காடு அழிப்பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஃபாரஸ்ட் கவர நம்ம கம்மி பண்றனால என்ன இம்பாக்ட்லாம் ஏற்படுது? டிஃபாரஸ்டேஷனால என்ன இம்பாக்ட்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அதிகமா காடுகள அழிக்கக்கூடிய ஒரு பகுதியாக ஒரு ரீஜியனா எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ல அதிகமா காடுகள் அழிக்கப்பட்டுட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,24,000 ஹெக்டேர் அளவுக்கு பார்த்தோம்னா, காடுகள அந்த பகுதி இழந்திருக்கு. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு நிலைய எடுத்து பார்த்தோம்னா, 2019லிருந்து 21 காலகட்டத்தில தமிழகம் அதனுடைய காட்டோட நிலப்பரப்பு அப்படிங்கிறத 55 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு விரிவுபடுத்தியிருக்கு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மரங்களின் பரப்பளவு ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. ட்ரீ கவர் அப்படிங்கிறது கம்மியாயிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ட்ரீ கவர் எவ்வளோ கம்மியாயிருக்கு? நமக்கு 40 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு கம்மியாயிருக்கு. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 23% இருக்கு. நம்மளோட இந்த ஃபாரஸ்ட் கவர். அத 33% உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கிறதே வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நமக்கு காடு நிலப்பரப்பு இருக்கு இல்லையா? அந்த ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது அத நம்ம டெஸ்ட்ராய் பண்றனால என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 2000லிருந்து 2023 வரைக்கும் பார்த்தோம்னா, 1.12 ஜிகாட்டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட இந்தியா வெளியிட்டிருக்கு. கடந்த 23 ஆண்டுகள்ல இந்தியா வெளியிட்ட கார்பன் டை ஆக்சைடோட அளவு. எதுல மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடுகள அழிப்பதனால மட்டும் இவ்வளவு கார்பன நம்ம வெளியிட்டிருக்கோம். உலக அளவுல பார்க்கிறப்ப, பிரேசில் அப்படிங்கிற இந்த நாடு பார்த்தீங்கன்னா, அதிகமா ஃபாரஸ்ட் கவர இழந்துட்டே வராங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அமேசான் காடுகள் அழிக்கப்பட்டு, அதற்கு பதிலாக கால்நடை வளர்ப்பு மையங்கள அங்க இருக்கக்கூடிய பிரேசில் நாட்டு அரசாங்கம் வாழ்வாதாரத்துக்காக உருவாக்கிட்டு வராங்க. இருந்தாலும் ஒரு சுற்றுச்சூழல் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிறப்ப என்ன ஆகுது? அதிகமா காடுகள் அந்த இடத்துல தான் அழிக்கப்பட்டுட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ காடுகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே உறிஞ்சி தனக்குள்ள வைத்துக்கும். ஓகேங்களா? அப்ப ஒரு மரம் அழிக்கப்படும் போதோ, இல்ல எரிக்கப்படும் போதோ என்ன ஆகுது? நமக்கு அதுல ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே என்ன ஆகுது? அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்து அவுட்டர் அட்மாஸ்பியர்ல வந்து நமக்கு அப்படியே வெளிய வந்துருது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 2023ல 37,00,000 ஹெக்டேர் அளவுக்கு வெப்பமண்டல காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்ப காடு அழிப்பு அப்படிங்கிறது ஆண்டு நமக்கு தொடர்ச்சியா நடந்துட்டே தான் இருக்கு. அதுவும் ஒரு ஆண்ட விட அடுத்த ஆண்டு பார்க்கிறப்ப அதிக அளவுல தான் நமக்கு காடுகள் அழிக்கப்பட்டுட்டே வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா நம்ம காடு அழிப்ப வந்து பண்ணிட்டே இருக்கோம். ஃபாரஸ்ட் கவர இழந்துட்டே இருக்கோம். டிஃபாரஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, கட்டாயம் காலநிலை மாற்றத்தினால ரொம்ப பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த ஃபாரஸ்ட் கவர கம்மி பண்ணிட்டே வரோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயம் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது முக்கியமான காரணம். சுரங்க திட்டங்கள், நீர்மின் திட்டங்கள் இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு முக்கியமான காரணம். அடுத்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ காடுகள மீட்டெடுக்கிறதுக்காக இந்தியா ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீன் இந்தியா மிஷன் அப்படிங்கிறது இருக்கு. 2014லயே பார்த்தோம்னா, பசுமை இந்தியா திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள காடுகளுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறத 2,00,00,000 ஹெக்டேர் அளவுக்கு மீட்டெடுப்பதற்காக இந்தியா திட்டமிட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மரக்கன்றுகள நடுவது, நம்ம என்விரான்மென்ட் டே அப்ப வந்து சாப்லிங்ஸ் பிளான்டேஷன் பண்றது, இதெல்லாமே வந்து
ஸ்டெப்ஸா எடுத்துக்கிட்டே வராங்க. ஓகேவா? ஸோ காடுகள் அழிக்கப்படுவது அப்படிங்கிறது வேகம் எடுத்துக்கிட்டே வருது. ஃபாரஸ்ட் கவர நம்ம இழந்துட்டே வந்தோம்னா, கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் கிளைமேட் கார்பன் டை ஆக்சைட அட்மாஸ்பியர்லேருந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய முக்கியமான ஏஜென்ட்டா, கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய, கார்பன் சிங்க்கா ஆக்ட் ஆகக்கூடிய முக்கியமான ஏஜென்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காடுகள் தான். நமக்கு இந்த காடுகளுடைய பரப்பளவை இன்கிரீஸ் பண்றது தான் நோக்கமா இருக்கணும். டிக்ரீஸ் பண்றது நோக்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான ஆர்டிக்கிள் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.